தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அசம்பாவித சம்பவங்களும், குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக இன்றைக்கு கூட ஒரு வார இதழ் தங்களுடைய அட்டைப்படத்திலே கொடுத்திருக்காங்க. "வீதிக்கு வீதி ரவுடிசம், அலறும் மக்கள், கையாலாகாத காவல்துறை" அப்படின்ற தலைப்புல அவங்க சொல்லியிருக்காங்க. இன்று காலை நம்ம பேசியிருக்கிற நேரம் டிஜிபி அலுவலகம் வாசல்ல. முக்கியமான ஏரியா டிஜிபி அலுவலகம். இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைமை அலுவலகமே அதுதான் டிஜிபி. அதுக்கு வாசல்ல வந்து ஏதோ ஒரு பைய பறிக்கிறதுக்காக முயற்சியில ஒரு இளைஞர் ஈடுபட்டு, அவங்க வண்டியில இருந்து கீழ விழுந்திருக்காங்க. கணவரும் மனைவியும் விழுந்து படுகாயம் அடைந்திருக்காங்க. திருச்சியில முதலமைச்சர் ஒரு கல்யாண வீட்டு விழாவுல இருக்காரு. திருச்சியில சிஎம் வராருனாவே ட்ரோன்லாம் பறக்கக்கூடாது. அதேபோல அங்க ஃபுல்லாவே சிஎம் வராருன்னா எந்த அளவுக்கு புரோட்டோகால் இருக்கும். ஆனா, ஒரு இளைஞரை விரட்டி கொண்டு போறாங்க. அந்த இளைஞர் வேகமா போய் காவல்துறை இது இருக்குது. போலீஸ் குவார்டர்ஸ் குடியிருப்பு பகுதி. ஆமா. போலீஸ் குவார்டர்ஸ்க்குள்ள தப்பிக்க ஓடுறாரு. அங்க போய் ஒரு எஸ்ஐ வீட்ல வச்சுக்கிட்டு மர்டர் பண்றாங்க. இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இதற்கெல்லாம் என்ன காரணம்? யார் பொறுப்பு? இல்ல, காவல்துறைக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. காவல்துறைக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது என்று நம்புகிறவர்களை பார்த்து நான் சொல்றேன். காவல்துறை எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு துறை. இது இப்பவா? எப்பவுமே இல்ல, எப்பவுமே திராவிட ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட இயக்கங்கள், இன்னைக்கு 2 இயக்கங்களுமே நிற்பதே இந்த காவல்துறையை வச்சுதான். நீங்க போலீஸ் ஐஜியே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தன்னுடைய கார்ல பணத்தை கடத்தி கொண்டு போய் தேர்தல் பணம் கொடுக்குறாரு. பேரெல்லாம் நான் சொல்ல முடியும். ஐஜி ஆளுங்கட்சிகிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல பதவி வாங்கி கொடுங்க, நீங்கள் சொல்லுவதெல்லாம் செய்கிறேன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் இருந்ததை நானே பார்த்தேன். பேர் சிவனாண்டி. இதை விட பேர் எப்படி சொல்ல முடியும்? சிவனாண்டி அதிமுக திமுக யார் வந்தாலும் அதிகாரத்தில் இருப்பார். என்ன வேலை அவருக்கு? ஆளுங்கட்சி இடுகிற வேலையை செய்கிற வேலை தான் ஒரு ஐஜிக்குனா சட்ட ஒழுங்கு ஐஜி எப்படி பாதுகாப்பார்? இப்போ இந்த பத்திரிகை எழுதுது இல்லை, இந்த பத்திரிகை எழுதுகிற பத்திரிகை பொட்டு சுரேஷை பற்றி எழுதுது. பொட்டு சுரேஷை பற்றி எழுதணுன்னையும் பொட்டு சுரேஷ் ஒரு பிரைவேட் கேஸ் போடுறாரு மதுரை கோர்ட்டில். யார் மேலே? பத்திரிகை முதலாளி மேலே, வாசனுடைய பேரை சீனிவாசன் மேலே, எழுதிய நிருபர் மேலே. 2 பேரும் மதுரை போனால் முழுசாக திரும்பி வர முடியாது. பொட்டு சுரேஷ் பொட்டு தான் பொட்டு வச்சிருவார். பொட்டுன்னு வச்சிருவார். இவ்வளவு பெரிய பத்திரிக்கை. வாசன் குடும்பம் திமுக ஆட்சி 6/11. உடனே ஓடி போய் கருணாநிதி காலில் விழுகிறாங்க. காலில் விழுந்து தயவுசெய்து பொட்டுட்ட சொல்லி எங்களுக்கு பொட்டு வச்சிடாதீங்க சொன்ன பிறகு மறுப்பு இந்த பத்திரிக்கை.